ஒரு லேடி டிடி வந்துட்டு ஒரு வக்கீல், அவங்களும் லேடி தான் வச்சுக்கங்க. எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டு கேட்டிருக்காங்க. அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க, நான் வந்துட்டு ட்ரெயினில் பயணிக்கல, ஒரு ரிலேஷனாக வழி அனுப்ப வந்தேன் அப்படின்னாச்சு. வழி அனுப்ப வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எங்கன்னு கேட்டிருக்காங்க டிடிக்கு. உடனே இல்லை. இதுக்காக அவங்களோட செல்ஃபோனை பறிச்சுட்டு அவங்க ஆஃபீஸில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என் செல்ஃபோன் எப்படி பறிச்சுன்னு சொல்லி குடிமை சண்டை ரெண்டு பேருக்கும். இந்த வக்கீல் தான் முதல்ல வந்துட்டு கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க அந்த லேடியை. உடனே டிடியே வந்துட்டு பதிலுக்கு அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு டிடி இருந்திருக்காங்க. ரெண்டு டிடி சேர்ந்து இந்த வக்கீலை பார்த்தீங்கன்னா வெளி வெளுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். வக்கீலுக்கு படித்த நாம தான் சட்டத்தை முதல்ல மதிக்கணும், அது முதல்ல மதிக்கிறது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆணு பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ யாரை கேட்டாலும் வக்கீல் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு டவுட்டு சட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஆணவ அடியெழுத்து தெரியாதுன்னு வச்சுக்கலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோட்டை ஒன்று போட்டுப்பாங்க, கருப்பு கலர் கோட்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஸ்டைலாக போகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியராக இருப்பாங்க, டீ தண்ணி காஃபி எடுத்து கொடுக்கறது அவங்களோட வேலைன்னு வச்சுங்க. இப்படிப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு நாம் தப்பு செஞ்சிட்டோம்.